இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள்லாம் தப்பே பண்ணது இல்லையாங்க. உங்களோட ஜென்ம எதிரி உங்களை ஒழிக்கணுன்றதுக்காகவே உருவான அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தரேன்ட்டு போகிறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? 108 சீட்டு வந்து ஒரு கட்சி வாங்கியிருக்கு. அந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுக்கிட்டு எதிரிகள் இருவரும் கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் 1,72,00,000 வாக்காளர்களை நீங்கள் இழிவுபடுத்துவதாகாதா? ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, குறை இருக்குங்க. நான் அந்த குறைகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கேன். குறைய சொல்லுங்க. இன்னொன்று, தமிழக மக்களுக்காக தானே ஆட்சி பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுங்க சார். அவங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க. இது தப்பு அது தப்புன்னு ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் இப்போதும் விமர்சனத்தை செய்யுங்க. ஆனால் கவிழணும்னு ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மீண்டும் ஒரு பொது தேர்தலை நடத்தி தமிழக மக்களின் மீது கடுமையான வரிச்சுமையை ஏற்படுத்துவதற்கும் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வதற்கும் நீங்கள் வழிவகுக்கிறீர்களா? இன்னொன்று, எந்த நம்பிக்கையில் நீங்கள் திருப்பி இந்த ஆட்சிக்கு வந்துட்டு தேர்தல் வரணும்னு சொல்கிறீங்க? உங்களால் ஜெயிக்க முடியுமா? மக்கள் அவ்வளவு பேரும் தாவேக்க பின்னால் நிற்கிறார்கள். அந்த எல்லாரும் நீங்கள் தான் அந்த ஆட்சி கவரணும்னு நினைக்கிறீங்க. மக்கள் வந்து சரி புதுசுங்க, நானும் பல பேர்கிட்ட பேசுகிறேன், எப்படி எனக்கு ஆட்சின்னு கேட்டால் இல்லைங்க பரவாயில்லைங்கன்றாங்க. இல்லைங்க தப்புலாம் நடக்குதுன்னு கேட்டால் இல்லை கற்றுக்குறாங்க புதுசுங்க என்கிறார்கள். அப்படி இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் இந்த அதிகார வெறி என்று கேட்கிறேன்.